ஃபஸ்ட்டு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்னென்னா, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை அவங்க வந்து பார்த்துட்டு அதை வந்து சாஃப்ட்வேராக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. எக்ஸாம்பிள் டிசிஎஸ், சிடிஎஸ், அசெஞ்சர் இவங்க எல்லாமே ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னா அவங்க வந்து அவங்களே ஒரு ஓன் ப்ராடக்டை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜோகோ, ஃபேஸ்புக், கூகுள் இவங்க எல்லாமே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை ஓவராலாக வெளியில் செல் பண்ணுறது தான் இவங்களோட பிஸ்னஸ்ஸே. ஸோ ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு டைட் ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. ஒரு டெட்லைன் கொடுத்து ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி சில கம்பெனிஸில் பேஸ்ட் ஆன் த கிளைண்ட்டு அந்த டெட்லைன் வந்து லிபரலாக இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டைட் ஷெட்யூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் அங்கே ஒரு டைட்டாக ஒரு டெட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலையும் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் டெட்லைன் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட மெயின் கோல் என்னென்னா அந்த டாஸ்க் வந்து க்ளீனாக குவாலிட்டியாக வெளியே வருதா அப்படின்றது அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் மெயின்லி அவங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா அப்படின்றது தான் அவங்களோட கோலாகவே இருக்கும். ஸோ அவங்களோட டெட்லைன்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் ப்ராடக்டை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக ஸ்ட்ரிக்டான டெட்லைன்ஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு சேலரி. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோட அதிகமாக தான் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் கொடுக்குற சேலரியும் டிசிஎஸ், சிடிஎஸில் கொடுக்குற சேலரியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக கோல்ஸ் இருக்கும். ப்ரீ டிஃபைன்டாக இந்தந்த ப்ராடக்ட் நான் செய்ய போகிறேன் அப்படின்றது அவங்களுக்கு கோல் இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுற கேண்டிடேட்டை அவங்க வந்து அதிகமாக சேலரி கொடுத்து ரீட்டைன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் அதே இது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அளவுக்கு சேலரி வரும்ன்றதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்க்ரிமெண்ட்னாலும் ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அதிகமாக இன்க்ரிமெண்ட் வரும், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் அதோட குறையாக தான் வரும். ஸோ தட் இஸ் ரிகார்டிங் தி சேலரி. நெக்ஸ்ட்டு கெரியர் க்ரோத்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்படினாலும் ஒரு ட்ரைனிங் பீரியட் ஒரு 3 to 6 months நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ 3 to 6 monthsல நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தால் ப்ராஜெக்ட்குள்ளே போடுவாங்க, இல்லைன்னா பெஞ்சில் இருக்கணும். ஆனால் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிங்க போனீங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுவும் மேபி லாஸ்ட் ஃப்ரம் 3 to 6 months. தென் டேரெக்டாக அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுத்து டேரெக்டாக அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது ஒரு 1 year நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் 1 year நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இட் இஸ் ஈக்குவலன் டு ஆல்மோஸ்ட் ஒரு 2+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டாஸ்க் வர்றதுக்கே உங்களுக்கு வந்து 1.5 years மேலே ஆயிரும். அதே இது நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணி ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட க்ரோத் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஃபைனான்சியலாக அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். ஸோ உங்களோட ஜாப் செக்யூராக தான் இருக்கும். ஸோ அவங்க கம்பெனிஸில் மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ப்ரீ டிஃபைன்டாக இந்த ப்ராஜெக்ட் இந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகும், ஸோ மார்க்கெட்டில் இந்த டைமில் வெளியில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு இந்த ரிசோர்ஸஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. இதனால் மார்க்கெட் சிச்சுவேஷனால் அது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இம்பேக்ட் ஆகிறது. ஆனால் அதே இது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட இது வந்து மோஸ்ட்லி மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கும். ஒரு கிளைண்ட் திடீர்னு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டான்னா அவ்வளோதான், அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண அவ்வளோ பேருக்குமே அந்த ப்ராஜெக்டில் ஒர்க்கு கிடையாது. நெக்ஸ்ட் அவங்க பெஞ்சுக்கு போவாங்க. சில கம்பெனிஸ் டைரெக்டாக ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் இந்த மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜாப் வந்து செக்யூராக இருக்காது. ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து செக்யூராக தான் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ரிட்டர்ன் ஆகிறேன். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஜாப் ஆஃபர், ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு ஜாப் ஆஃபர், நான் எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி எம்என்சி கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்னோடய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, நான் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற அந்த எம்என்சி கம்பெனிஸை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிச்சின்னா ஸோ
கண்ணை மூடிட்டு நீங்கள் டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்குள்ளே போயிருங்க. நெவர் மைண்ட் உங்களுக்கு சேலரி கம்மியாக இருந்தால் கூட நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. எனக்கு வந்து எம்என்சி கம்பெனியில் ஒரு 30,000 கொடுக்குறாங்க, நான் போகிற ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒரு 20,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நான் வந்து இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியை நான் சூஸ் பண்ணுறேன். அது வந்து பெரிய மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் உங்களோட சேலரி ஹைக் வந்து ஒரு 35 கிட்ட வந்திருக்கும். ஆனால் அதே இது ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேலரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்திருக்கும். இல்லாட்டினா அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா அதை விட கூடவே நீங்கள் சேலரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கில் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் கூட ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை சூஸ் பண்ணுறது ஒரு வயசான டிசிஷனாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.